சரிப்பா. புனித வெள்ளி, புனித வெள்ளி, அது பேர் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இப்படி சொல்லுவேன், கத்தோலிக்கத்துல வந்து 14 இடம். எத்தனை இடம்? 14. இயேசுநாதர் நின்று நடந்து முகங்குப்புற விழுந்து பெண்கள் கதறி அழுது வந்தப்போ மரியாள் வந்தது, இதெல்லாம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற வரை அப்படியே வருகிற அந்த இடம் வந்து 14 இடத்தை என்ன செய்வாங்க? சிலுவை பாதைன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? சிலுவை பாதை. நம்ம மெயின்லைன் சர்ச்சஸ், நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்ஐ, லுத்தரன், மற்ற இதர சர்ச்சஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7 வார்த்தை, இயேசுநாதர் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தையை பேசுவாங்க. பெண்டிகாஸ்டல் ஆட்கள், பெந்தகோஸ்து அதிக தீவிரமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா சிலுவை பற்றி உபதேசம் அப்படின்னு செய்வாங்க. அதை அவங்க ஒண்ணு என்ன செய்வாங்க சொல்லிட்டு போவாங்க. ஏதோ காரியம் வந்து என்ன எதுதான் இருக்கு, இயேசுநாதருடைய பாடு மரணத்தை தான் செய்யறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீர்களோ அதே முக்கியத்துவம் இயேசுநாதருடைய பாடு மரணத்தையும் கொடுக்கணும். இயேசுநாதருடைய பாடு மரணத்தை குறித்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல இயேசு திரும்ப வருவார் என்பதற்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த 4ம் கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரங்கள். இந்த 4 என்னது? கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம். ஆமென். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக மரிக்கணும்? ஏன் வந்து மரித்தா அப்படின்னா நிறைய இடங்களில் அப்படி பார்க்கிறோம். நிறைய இடங்களை பார்க்கிறப்போ நீங்க லூக்கா நற்செய்தி ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் அப்படி சொல்லிட்டு போறேன். மத்தேயுல வந்து கடைசி 27ஆம் அதிகாரத்துல படிக்கலாம், லூக்காவுல கடைசி 2-3 அதிகாரங்களை படிக்கலாம், மார்க்ல கடைசி 2 அதிகாரங்கள், அதுக்கு பிறகு யோவான்ல கடைசி 2 அதிகாரம். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நம்ம என்ன செய்யலாம்? அதை தெரிந்து கொள்ளலாம். இப்ப என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை என்னைக்காவது நீங்க பாத்தீங்களா? இயேசுநாதரின் பாடு மரணத்தை நீங்க பாத்தீங்களா? ஆனா பார்க்கணும். ஆனா என்ன செய்யணும்? நீங்க பார்த்திருக்கணும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை என்ன செய்யல? நேரடியா பார்க்கல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் வந்து என்ன செய்ய, தமஸ்கு வீதியிலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்ற. தமஸ்கு வீதியில அவன் புறப்பட்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வரும்போது இயேசுநாதர் அவனை சந்தித்து சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படிங்கிற. அப்ப என்னன்னா, நான் எப்படி அவனை துன்பப்படுத்துறேன்? புரிதவங்களுக்கு நான் ஒன்னும் செய்யலையே. புரிதவங்களுக்கு அப்ப இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினான் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பேதுருடைய பிரசங்கத்துல சொல்லும் போது சொல்றாரு, நீங்க தான் அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன சொல்றாரு? நாங்க எங்க எப்ப இயேசுவை நாங்க என்ன செய்தோம்? கொலை செய்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தங்கள் இருக்கு? என்ன உள்ள மறந்து இருக்க ரகசியம்? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை நான் தான் கொலை செய்தேன், இப்ப இயேசுவை நீங்க தான் கொலை செய்தீங்க, நம்ம தான் இயேசுவை என்ன செய்தோம்? கொலை செய்தோம் என்று நாம் சொல்வதற்கான சில வாய்ப்பு, சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிட்டு அதுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி நான் சொல்ல போறேன். ஆமென். ஆனா என்ன பண்றாங்க, நிறைய இடங்கள்ல இந்த 7 வார்த்தைகளை குறித்து பேசும்போது சின்ன சின்ன ஆட்களை விட்டு, சரியா வசனம் பேச தெரியாத ஆட்கள், அதை பத்தி தியானிக்க தெரியாத ஆட்களை சில சபைகள் மெயின் சர்ச்சஸ்லயே நீ வா நீ வா நீ வா நீ 7 பேரை கூப்பிட்டு வச்சு என்ன செய்றாங்க? பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு பண்ணிடுவாங்க. சில நேரத்துல யூத்தை நாங்க விடலாம் அப்படின்னு. ஆனா அது ரொம்ப மிக தவறு. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல ஊழியக்காரன் தான் என்ன செய்யணும்? அந்த 7 வார்த்தைகளை பேசணும், அந்த 14 இடத்தை தியானிக்கணும், அவர் தான் என்ன செய்யணும்? ரசிக்கணும். ஏன்னா அதுதான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? சரி, இருக்கட்டும், போகட்டும், அதெல்லாம் போகட்டும். இப்ப நான் அந்த 7 வார்த்தைகளையும் நான் பேச போறதில்ல, அந்த 14 இடத்தையும் நான் பேச போறதில்லை. அதை கடந்த ஒரு விஷயம் என்ன செய்கிறது? வேதாகமத்துல இருக்கு. இயேசு பாடுபட்ட விஷயங்களை நாம் பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி என்ன பாடுபட்டார், எப்படி பாடுபட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோமருக்கு எழுதிருக்கோம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துருக்குங்க. நான் சீக்கிரம் பொம்பளை பிள்ளைங்களாச்சு பையனாச்சு சீக்கிரமா என்ன செய்யணும்? படிக்கணும். வசனத்தை 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 4ஆம் வசனமா 5ஆம் வசனமும் படிக்கணும். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும்
புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கல்ல, ஞானஸ்நானம் எடுத்தீங்க இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? கை தூக்க வேண்டாம். ஞானஸ்நானம் எடுத்தீங்கல்ல, அந்த ஞானஸ்நானமே நாம் யாரோடு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு? யாரோட? கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப செத்தாதான் அடக்கம், செத்தாதான் அடக்கம். அப்படியா ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாவே நீங்களும் நானும் என்ன செய்துட்டோம்? இயேசுடனே கூட செத்துட்டோம். இயேசுடனே கூட செத்துட்டோம். அப்ப நம்முடைய அவயவங்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாம் செய்துட்டோம், தரித்து கொண்டோம். ஆமென். அடுத்த வசனத்தை படிங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அப்புறம் நாம் இனி ஆமா, நீ மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தா உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருந்தோம். அப்ப ஒழுங்கா நீ ஞானஸ்நானம் எடுத்து பாவத்தை விட்டுகிற வாழ்க்கைக்கு வந்துட்டா இப்ப உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்திருப்ப? இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான் சரியான விசுவாசிகள். இயேசு உயிர்த்தெழுந்தார். நீ பிரசங்கம் பண்ணாலும் பண்ணலாலும், நீ தோரணம் கட்டினாலும் தோரணம் கட்டினாலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று எங்கெல்லாம் பிரகடனப்படுத்தினாலும் அவர் செய்ததுதான். நீ அந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறியா? அதுதான் அந்த பிக் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு. கேட்கறது புரியுதா? நீங்க நான் உங்களை படிப்பறியா இல்லாதவன்னு நினைக்க மாட்டேன். அடுத்தது கிராமத்து மக்கள்னு நினைக்க மாட்டேன். அடுத்தது உங்களுக்கு ஒன்றும் புரியாதவன்னு நினைக்க மாட்டேன். புரியலன்னா புரிய வச்சு நினைப்பேன். ஆமென். நான் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். எல்லாருக்கும் தெரிய வேண்டிய சத்தியத்தை தானே வேதம் எழுதியிருக்கு. படிச்சவனுக்கு தனியா எழுதியிருக்கா? படிக்காதவனுக்கு தனியா எழுதியிருக்கா? கிராமத்து மக்களுக்கு தனியா எழுதியிருக்கா? வேதம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பொதுவான வேதம். ஆமென். அப்ப எல்லாரும் வேலை செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க புரிந்து கொள்கிற விதத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்துல நாம் இன்றைக்கு ரத்தின சுருக்கமாய் சில சம்பவங்களை பார்க்கலாம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த சாயலில் நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இணைக்கப்பட போகிறோம், அல்லது இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம், ஒரு முடிவு நமக்கு தெரிய வேண்டும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்தது நீங்க அப்படியே பாருங்க. ஞானஸ்நானத்துல இணைஞ்சிருக்கிறீங்கன்ற மாதிரி வரும் பாருங்க. ஆமா, அவன் அவரோடு கூட சிலுவையில், இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படல, நாமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோமா? யார் அறையப்பட்டது? நீங்க உயிர்த்தெழுதலின் பங்காளியா மாறினா அவரோடு கூட என்ன செய்திருக்கிறோம்? அப்ப அவர் என்னென்ன காயங்களை பட்டாரோ அந்த காயம் யாருக்கும் இருக்கணும். என்னென்ன தழுவு அவருக்கு இருக்கிறதோ அந்த தழுவு யாருக்கும் இருக்கணும். புரியலையா? பேசுறது புரியுதா இல்லையா? அவன் இருக்கணும் அந்த தழுவுகள். அதை பற்றிலாம் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாடம் போல நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கணும். பெரிய பிரசங்கமா ஏத்துக்காம ஒரு நீங்கள் நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல, இந்த பொன்னேரியில உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், உங்களை மாதிரி பிசாச விரட்டுற ஜீவியம், உங்களை மாதிரி பாவத்தை விட்டு வெளியே வர ஜீவியம், உங்க பின்னாடி ஒரு கூட்டமே என்ன செய்யும், பாவத்தை விட்டுட்டு பின்னாடி நமக்கு செய்யக்கூடாது என்ற உணர்வுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா இந்த பொன்னேரியில பார்க்கலாம். ஆமென். அதை நாம் குறித்து சிந்திப்போம். அதை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேன், உங்களுக்குள் அதை இப்ப நான் முதல்ல எங்க ஆரம்பிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நான் உங்களுக்கு ஆரம்பிச்சு உயிர்த்தெழுதலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இயேசு என்ன பாடுபட்டார்? முதலாவது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார். காட்டி கொடுக்கப்பட்டு அவர் என்ன செய்யறாங்க, பிலாத்துடைய வீட்டுக்கு, ஆசாரியனுடைய வீட்டுக்கு கூட்டு வராங்க. பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு கூட்டு வராங்க. அங்க விசாரணை நடக்குது. அங்க விசாரணை நடந்து முடிஞ்சு காலையில ஆசாரி, அதாவது பிரதான ஆசாரியனுடைய அலுவலகத்துக்கு கூட்டு வராங்க, ஆபீஸுக்கு கூட்டு வராங்க. அங்க வச்சு எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு கேட்கறாங்க, இணையா நீதான் கிறிஸ்துவான்னு, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த பிரதான ஆசாரியின் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நீங்க தான் எல்லாம் கேட்டீங்களே என்று சொல்லி மக்கள் தீர்ப்பு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லலாம் என்று சொன்ன, சிலுவையில் அறையும்
மக்கள் என்ன செய்யறாங்க, இவர் வந்து கொலைபாதகன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கொலைபாதகன் ஆன உடனே இப்ப பிளாத்துக்கிட்ட கூட்டு போறாங்க. பிளாத்துக்கிட்ட கூட்டு போய் விசாரிக்கிறப்போ இவன் இந்த மாதிரிலாம் சொன்னான் அப்படின்ற விஷயத்தை அவங்க பேசுறாங்க. அவன் சொல்றான், பொறாமையினால என்ன செய்யறாங்க, இயேசுவை கொலை செய்ய திட்டப்படுறாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நான் மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல இருக்கிற சம்பவத்தை சொல்லுங்க. மத்தேயு 27:17. நீங்க மட்டையா 17 அர்த்தம், 27 இருக்கு. நான் சம்பவத்தை வேண்டாம், நீங்க படித்துக் கொள்ளுங்க வீட்டுல. மத்தேயு 27:17. மத்தேயு 27ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க வீட்டுல போய் படிக்கணும். ஆமா, அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன, பொறாமையினாலே என்ன செய்றாங்க, சிலுவை அறைக்க சொல்றாங்க, அடைய சொல்றாங்கன்னு. உடனே என்ன செய்யலாம், சிலுவையில் எப்படியா தப்பிக்கிறது முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது, நான் எப்பயுமே வருஷத்துல ஒரு ஆளை என்ன செய்வேன், பண்டிகை தோறும் ஒரு ஆளை விடுதலை பண்ணுவேன். நான் இவர் விடுதலை பண்றேன், கிறிஸ்து விடுதலை பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல பரபாசை விடுதலை செய்யும். யாரை பண்ணுங்க, இயேசுவை சிலுவையில் அறை. அப்போ நான் கேட்கிறேன், இந்த சிலுவையில் அறை வந்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க. யார் சொல்றா, யார் சொல்றது, மக்கள் சொல்றாங்க. 4 நாளைக்கு முன்னாடிதான் இயேசுவை மேசியா என்று சொல்லி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு பாட்டு பாடின மக்கள் 4 நாளைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, என்ன 4 நாள்ல என்ன நடந்துச்சு? 4 நாளைக்கு முன்னாடி தான் ஓசன்னா பாடினாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னாங்க. 4 நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க, சிலுவையில அறையும் அப்படின்றாங்க. அப்ப நாங்க அப்ப ராஜா வேண்டாமா? அற்புதங்களை செய்ததை பார்த்தாங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்பினதை பார்த்தாங்க, எல்லா அதிசயங்களையும் கண்டப்போ ராஜா என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதே கையில காசை பார்த்த உடனே ராஜாவாவது மண்ணாங்கட்டியாவது காசு தாண்டா முக்கியம் சொல்லிட்டு சிலுவையில் அறையினாங்க. அவங்க லஞ்சம் கொடுத்தாங்க. அதாவது பிரதான ஆசாரியர்கள் சர்ச்சில் இருக்கிற காசை, தேவாலயத்தில் இருக்கிற காசை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காசை கொடுத்து சிலுவையில் அறைய சொல்லி கூப்பாடு போடுங்கன்னு காசை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இயேசு உயிர் தெரிந்த பிறகு அந்த ரோம போர் வீரர்களுக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் காசை கொடுத்து இயேசு சாகலன்னு சொல்லு. இயேசு என்னன்னு சொன்னோம், அவர் வந்து சாகல, சாரி, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணோம். ஆனா என்ன செய்யல, உயிரோட அவர் உயிரோட எழுல, உயிர் தரவில்லை. இவங்க கடவுளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்யணும், நீ சொல்லணும் அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லணும், உயிர் தரல் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு காசை கொடுத்தானுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதான் பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறப்ப அதை நாங்க பாத்துக்கிறோம். யாரை சமாளிச்சுக்கிறோம், ராயனை நாங்கள் சமாளித்துக் கொடுக்கிறோம் என்று சொல்லி பேசினார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிர் தேர்தல் இல்லை என்பதற்கு காசு கொடுத்தானுங்க, சிலுவையில் அறையும் என்பதற்கும் லஞ்சம் கொடுத்தானுங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய சொன்னதும் உயிர் தரவில்லை என்று சொன்னதும் இல்லவே இல்லை என்று சொல்லி சாதித்தது பணம் தான் சாதித்தது. இதுதான் எது சாதித்தது? ஆமா, வெளியில ஒரு போர் வீரனோ ஒரு போலீஸோ ஒரு மிலிட்டரிய வந்து உன்னை சுட்டுருவேன், இயேசு வேண்டான்னு சொல்லு, இல்லை கொண்டுடுவேன் அப்படின்னு ஒரு வந்துச்சுன்னு, இல்ல ஏதோ ஒரு குரூப் வந்து எல்லாம் ஓடுங்கடா, என்ன பண்ணுவீங்க? பாருங்க, இப்ப புரியுதா? என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சு போச்சா? எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படியே சத்தம் காட்டாம பைபிள் எடுத்தவன் எடுக்காத அப்படியே வெளியே போயிட்டு என்ன செய்வீங்க? அப்படியே ரோட்ல போயிட்டு வெளியே பார்ப்பீங்க. யாரா பாஸ்டர்னா அவன் தான் பாஸ்டர் காட்டி விட்டு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். எப்போ அது நடக்காது தெரியுமா? எப்ப இயேசு கிறிஸ்துவை சரியாய் அவன் புரிந்து கொண்டானோ அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் கழுத்தை கொடுப்பான். ஏன்னா 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும்போது அவர்களை குறித்து சிரச்சேதம் பண்ணும் போது தன்னுடைய கழுத்துக்களை, தன்னுடைய தலைய இயேசு கிறிஸ்து இல்ல மறுதலிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், சாக துணிந்தார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கீங்களா? அப்ப அந்த அனுபவம் எப்போ வரும்? எப்போ வரும்? என்ன மாதிரி வெள்ளை போட்டு அனுபவமா? எப்போ அந்த அனுபவம் வரும்? இல்ல பாஸ்ட் கூட போய் சுத்திட்டு இருந்தா வந்துருமா? எப்போ வரும்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் உங்களை கொண்டு வந்தது. இப்போ யாரை அறியணும்?
யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனுஷனை தெரிஞ்சாதான் சார் நீங்க சொல்லுவீங்களே அவனை எப்படியா நம்ம விட்டுட்டு வருது, அவன் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கான், எவ்வளவு நமக்காக பாடுபட்டு இருக்கான், நமக்கு உயிரை கொடுக்கறதுதான் கொடுத்துருக்கான், அவன் எப்படா விட்டு வருது அப்படின்னு சொல்லுகிற 10 பேர் ஒரு இருப்பானா இருக்க மாட்டாங்க. 10 பேர்ல ஒரு இருப்பானா இருக்க மாட்டாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்குற 10 நண்பர்கள் ஒண்ணா இருக்காங்க ஐயா, ஆனா நண்பனுக்காக உயிரை கொடுத்த ஒருவனா இருப்பானா இருக்க மாட்டாங்க. இருப்பானா இருக்க மாட்டாயா? இருப்பாயா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த 10 பேரில் ஒருவனா இருந்தா பாருங்க, அவர்களா நீங்களும் நான் இருக்கணும்ன்றதுதான் இந்த செய்தி. சூடு சொல்ல ஒண்ணு கிடையாது. சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். விட்டு ஓடுற மாதிரியே தெரியுது உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றத பார்த்தா இங்க உட்கார்ந்து வேலைக்காக இருக்கிறது எஸ்ஆயிலாம் அப்படியே பிளான் பண்றீங்க. நான் கடைசியா பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க முடிவெடுங்க, ஒரு பிரசங்கம் சொல்லி முடிங்க. அப்ப என்ன நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, வாசிங்க. இல்ல இல்ல நீங்க மத்தேயு 27:30 எடுங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசிலே அடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? துப்புனாங்களாம். இயேசுதார் என்ன பண்ணானுங்க? இப்போ இன்னும் சிலுவைக்கு போல, நான் சிலுவை பாதைக்கே போல, அந்த 7 வார்த்தை நான் போல நடந்து இந்த இடம் இயேசுவை காட்டி கொடுத்த உடனே அரண்மனைக்கு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து பிலாத்துவின் ஆட்கள் இப்ப என்ன செய்ய அவர் கையில கொடுத்துருக்கான். அவர்களை என்ன இயேசுனால என்ன செய்தாங்கன்னா தலையில அடிச்சு முகத்துல என்ன செய்யறாங்க? தூப்புனாங்க. முகத்திலே தூப்பினாங்க. நான் என்ன சொல்றேன், இங்க என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அந்த அச்சு அடையாளங்களை யார் தரித்திருக்கிறோம்? யார் தரித்திருக்கிறான்? நீங்கள் நான் அதான் படிச்சோம் ரோமர்ல. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்துல இணைவதற்கு அதுக்குரிய காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் துப்பப்பட்டார்? அவர் ஏன் துப்பணும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு வந்தார். அப்போ இது நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கு? லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க, 33 படிங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 33 படிங்க. அந்த பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து பாவ நிவாரண பலி, இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலி, அந்த பலியின் மேல் என்ன செய்யணுமா? கையை வைத்து இங்க தலையில என்ன செய்யறானுங்க? சிரசில் என்ன செய்யறானுங்க? அடிக்கிறாங்க. அப்படியானா பலிக்கு தலையில கை வைப்பதும் அடிப்பதும் ஒன்றுதான். தலையில அடிப்பதும் தலையில கை வைப்பதும் ஒன்றுதான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலி என்பது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து தலையில தட்டானுங்க பாருங்க, அது அதற்கு அடையாளம். அப்படியானால் அவர்கள் செய்தது யார் செய்தா? ரோமர்கள் செய்தார்கள். யார் ஒப்பு கொடுத்தது? யூதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க, யூதர் குருமார்கள் ஒப்பு கொடுத்தாங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்பதை இந்த தலையில தட்டுகிற சம்பவம் என்ன செய்கிறது? இருக்கீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அதாவது நியாயப்பிரமாணத்தை இயேசு என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஆமென். அப்போ யார் அடிக்கப்பட வேண்டும்? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின்படி பாவிதான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், பாவிதான் சாகணும், அவன் தான் என்ன செய்யணும்? பலியாய் செலுத்தப்பட வேண்டும். அப்ப எனக்காக ஒரு பலி செலுத்தப்படுகிறது என்று பழைய ஏற்பாட்டு இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு ஆடுதான் அப்படி இருந்தது. ஆனால் இப்போது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவே நமக்காக என்ன செய்தார்? பலியான். அதுதான் தேவாட்டு குட்டி என்று சொல்லுகிறோம். ஆமென். அப்ப தலையில தட்டுறது என்னுடைய பாவத்தை அவர் தலையின் மேல் சுமத்ததற்கு அடையாளம். இருக்கீங்களா? அப்போ உங்க பாவத்துல யார் தலையில சுமத்திட்டீங்க? யார் தலையில சுமத்திட்டீங்க? அப்ப தலையில அடிச்சது யாரு? தலையில அடிச்சது யாரு? பாயத்துல தலையில அடிச்சது யாரு? நான் தான் சொல்லு, நம்ம தான் இல்ல, நான் தான் சொன்னோம். சொல்லு, என்ன சொல்லு? யாரு? தலையில அடிச்சு சிரிப்பீங்களா? தலையில ஒரு அடிச்சு சிரிப்பீங்களா? தலையில ஒரு அடிச்சு சிரிப்பீங்களா? எப்படி இருக்கணும்? எவ்வளவு துக்கம் இருக்கணும் இருதயத்துல, எவ்வளவு வேதனை இருக்கும். ஆமென். அதான் நான் சொன்னேன் சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தை சொல்லும்போது, ரோட்ல ஒருத்தன் அடிபட்டுட்டான். உன் அண்ணனோ தம்பியோ சொந்தமோ பந்தமோ ஊர்ல ஊர்க்காரனோ ஒருத்தன் என்ன செய்யறான்? ரோட்ல அடிபட்டுட்டான். அடிபட்டு வண்டி ஏறி காலு கையை உடஞ்சு வச்சு பண்ணிட்டு நடந்து போச்சு. அதை சொல்ற நீ
நீ அந்த விஷயத்த சொல்றீங்க, அதை கேட்டுட்டு ஒருத்தன் சிரிச்சானா அவன் யாரு? ஒண்ணு அவன் மென்டலா இருக்கணும், ஆனா அதை பத்தி அறிவு இல்லாம இருக்கணும், இல்ல நீ சொன்னது சரியில்லாம இருக்கணும். நீ சொன்ன தகவல் சரியா அவனுக்கு என்ன செய்யல புரியும். அதுவே நான் அந்த தகவலை உருக்கமா உண்மைப்படி அப்படியே சொன்னா ஒண்ணு அவன் அழுவணும், இல்லைன்னா அப்படியாடான்னு கேட்கணும், இன்னும் மோசமா அப்படின்னு கேட்கணும். புரியுதா அவங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம எப்படி படிக்க பழகிட்டோம்? படிக்கிறதுக்கு பழகிட்டோம், கதை கேட்க பழகிட்டோம். அப்படியான்னு கேட்க பழகல இன்னும். அப்படியா எனக்காகவா அப்படின்றது இல்ல, ஏதோ யாருக்கோ நடந்த மாதிரி நம்ம கதை கேட்க ஆரம்பிச்சிருமே தவிர இன்னும் எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற உணர்வு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லை. உங்களை சொல்லி நான் குறை சொல்ல மாட்டேன். எங்க இல்ல, எங்க இல்ல, எங்க இல்ல, கிறிஸ்தவத்துல கிடையாது. நிறைய போதகர்களுக்கு இது இல்ல, நிறைய பாஸ்டர்ஸ்களுக்கு இதை பத்தி என்ன செய்யல, உருக்கமா பேசுறாங்க. எதை சொல்றாங்க? உருக்கமா தான் அடிபட்டதை உருக்கமா பேசுறாங்க, தான் பிள்ளைங்க அடிபட்டதை உருக்கமா பேசுறாங்க, தான் குடும்பத்துல வந்த பிரச்சனைகள் எல்லாம் உருக்கமா பேசுறாங்க. ஆனா இயேசுநாதர் அடிப்பட்டதை குறித்து ஒருவருக்கும் அந்த பாரமோ அந்த அழுத்தமோ அந்த மனவேதனையோடு என்ன செய்யல பேசுறது இல்ல. எப்படி பேச முடியும்? அவர்கள் அதை அனுபவிக்கவில்லை இல்லையா? அதை அவர் என்ன செய்யல, அதை அந்த வேதனையை அனுபவிச்சா நான் என்ன செய்வேன்? நான் சொல்லுவேன், எங்க அப்பா இறந்ததுடைய வேதனை எனக்கு தெரியும், அந்த வேதனையை குடும்பத்துக்கு தெரியும். அப்ப அந்த வேதனையை நான் என்ன செய்யணும்? எனக்கு இருக்கிற வேதனை உங்களுக்கு வருமா? வராது. அதுவே நீ என் குடும்பத்தின் ஆளா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த வேதனை வருமா வராதா? இன்றைக்கும் எந்த வயசுல நீங்க இருந்தாலும் உங்க அப்பாவை நினைச்சா கண்ணீர் விடுறீங்களா இல்லையா? எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, இப்ப நினைச்சா கூட எங்க அப்பா நினைச்சா வேதனையா தரும். ஐயோ அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் எல்லாரும் அப்படித்தான், அப்படித்தானே? அப்படி இல்லைன்னா அவங்களை பத்தி நான் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நீ சிந்திக்கும் போது உன்னுடைய உள்ளம் உடையணும். எந்த காட்சியை கண்டும் உருகாத நெஞ்சங்கள் கல்வாரி காட்சியை கண்டு உருகணும். நீ படிக்கும் போதே என்ன செய்யணும்? நீ அந்த ஒரு பிக்சர் உனக்கு வந்துடணும். படிக்கும் போதே அந்த பிக்சர் உன் கண்ணுக்கு முன்னாடி வரணும். அப்படி வந்தாதான் மனம் திரும்புதல் வரும். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டதான சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை காட்சியை கண்டுதான் இயேசுவை பின்பற்றினார். அவர் சாகிறவரை கல்யாணம் பண்ணிக்கல. இந்தியா முழுவதும் திபெத் முழுவதும் ஓடி 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 சுவிசேஷம் அறிவித்தார். பவுல் அப்போஸ்தலன் தமஸ்கு வீதியிலே இயேசுவை கண்டான். அதுக்கு பிறகு அவனுடைய ஊழியமே மாறி போச்சு. அவன் ஓடி ஓடி தன் உயிரை குறித்து கவலைப்படாம என்ன செய்தான்? ஊழியத்தை செய்தான். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்த தெளிவான தரிசனம் உங்களுக்கு இருந்தா இந்த உலகத்துல நாம் பாவம் செய்ய மாட்டோம். இயேசுவை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆமென். நீ உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேணாம், பொன்னியலுக்கு கொண்டு போய் சேருங்கப்பா. உன் சொந்தத்துக்கு கொண்டு போய் சேருங்க, உன் அயலகத்தாருக்கு சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு போய் சொல்லுங்க. அப்ப தலையில் அடிச்சது என்னன்னு தெரிஞ்சு வச்சா அடுத்தது படிங்க. துப்புறதுக்கு சொல்லணும்ல. உபாகமம் 25:9, உபாகமம் 29:5. சீக்கிரம் படிங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. 25:9 ஆமா. அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கயற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யும். சரி போதும். இப்ப நான் சம்பவத்தை சொல்றேன். என்னன்னா, ஒரு குடும்பத்துல 4 அண்ணன் தம்பி அல்லது 3 அண்ணன் தம்பி வச்சுடுங்க. மூத்தவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அவன் திடீர்னு குழந்தை இல்லாம இறந்துடுறான். உடனே அவளை விதவையாக்க கூடாது. யூத சட்டம். என்ன சட்டம்? விதவைன்னு சொல்லக்கூடாது. அடுத்த பையன் இருக்காத அவளை கல்யாணம் பண்ணும். யார் கல்யாணம் பண்ணும்? அந்த பெண்ணை அவன் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணும். கல்யாணம் பண்ணி முதல்ல கல்யாணம் பண்ணா பத்தியா அவன் பேரத்தான் என்ன செய்யணும்? இன்ச்சில தான் யார் வைக்கணும்? இவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு வைக்கணும். இது சட்டம். சொல்றது விளக்குதா? ஏன்னா ஒரு பெண் என்னவா இருக்கக்கூடாது? என்னவா இருக்கக்கூடாது? தேசத்துல விதவையா இருக்கக்கூடாது. அது தேவனுடைய திட்டம்.
இன்னைக்கு விதவைகள் பெருகிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்ல, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் விதவைகள் ஜாஸ்தி. ஏன்னா ஒண்ணு தாராயம், இன்னொன்னு பாவம். இல்லைன்னா என்ன செய்யறாங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்கு கதை. அடுத்தபடி போயிட்டு இருக்கு. விதவைகளும் கைப்பெண்களாக சில ஆட்கள் இருக்கிறாங்க, இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா வேதத்தின்படி ஒரு பெண் வாடா வெட்டியா என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. ஆமா, தெய்வ திட்டம். அப்ப என்ன செய்யணும், அப்ப என்ன செய்ய சொல்றாங்க, டேய் நீதான் அப்படின்னு மூப்பர்கள் வந்து பேசுறாங்க, நீ வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்க நாள் எல்லாம் முடிஞ்ச பிறகு 40 நாள் 60 நாள் 1 வருஷம் இப்படி துக்க நாட்கள்லாம் முடிஞ்ச பிறகு பேசுறாங்க. உடனே அவன் மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் செருப்பை கட்டிடுவான். யார் செருப்ப, நேரடியாக கல்யாணம் பண்ணுமே அவன் செருப்பை கட்டிடுவான். கட்டி எடுத்துட்டு அவன் செருப்ப, அவன் கால கொடுத்த செருப்பை கட்டுறான்னு கட்ட விட்டுட்டு அவன் மூஞ்சி துப்பிட்டு போயிடுவான். சொல்றது புரியுது? அப்ப என்ன அர்த்தம், தன் சகோதரனை, சகோதரனுடைய மனைவியை, குடும்பத்தை வாழ விரும்பாத ஒரு சபிக்கப்பட்டவன் என்றதுக்கு பேர். சொல்றது புரியுதா உங்களுக்கு, வழங்குதா? அப்ப இயேசு துன்பப்பட்டார்னா மீனிங் என்ன, நீங்களும் நான் என்ன கேரக்டர், எப்படிப்பட்ட ஆளுங்க? பக்கத்துல ஒருத்தன் வாடுறதுக்கு பிடிக்குமா? உன் அண்ணன் தம்பி நல்லா இருந்தா பிடிக்குதா? என்ன வறுத்து எடுத்துடுறீங்க, எடுக்கணும்ல, இருக்கா இல்லையா? மற்றவங்க வாழ பிடிக்காம இருக்கிற எத்தனை கேரக்டர் இருக்கு, இருக்கா இல்லையா நமக்குள்ள? இந்த கதையெல்லாம் பேசாதீங்க, நாச்சா. ஆமா, உங்களுக்கு சில ஆட்கள் பர்சனலா தெரியும், நமக்கு அப்படி இருக்கு, அந்த குணாதிசயம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்யப்பட வேண்டும், என்ன பண்ணும், துப்பப்படுகிற இடத்துல இருக்காங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி யூதேயாவிலையும் உலகத்திலையும் துப்பப்பட வேண்டிய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப நாம் துப்பப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனா நமக்காக இயேசு துப்பப்பட்டார். இருக்கீங்களா? ஆமென். நாம் தான் துப்பப்பட வேண்டிய இடத்துல இருக்கோம். நமக்கு இருக்கிற கெட்ட குணம் மற்றவர்களுடைய வாழ்வை அற்பமா எண்ணுகிறது, மற்றவர்களுடைய வாழக்கூடாது. நான் இப்படி சொல்றேன், எத்தனையோ நேரங்கள்ல கல்யாணம் பண்ணிட்டு பண்ற அட்டகாசம், பையனுங்க பண்ற அட்டகாசம் என்னன்னு கிடையாது, பழி வாங்குற மாதிரியே பண்ணுவானுங்க. பெண் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிடுவானுங்க, பண்ணி முடிச்சுட்டு பழி வாங்குற மாதிரியே பண்ணுவானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்ப அதெல்லாம் அவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. அடுத்து இவரு நல்லா சம்பாதிக்க வேண்டி தண்ணி அடிச்சு பேசாம போவான், கேட்டா அப்படியே குழந்தை மாதிரியே பேசுவான். இதெல்லாம் பித்த ஏமாத்துறது. நீங்களும் அந்த காலத்துல பண்ணிருப்பீங்களே, சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னமா எல்லா டைலாக் ஒரு ஆட்கள் இருக்காங்க. அதே போல சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், நிறைய இடங்கள் நம்மளும் என்ன இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். அப்படியானா மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற அல்லது அழிக்க நினைக்கிற சிந்தை உள்ளவர்கள் துப்பப்பட வேண்டியவர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையை அழிக்கவில்லை, பாவம் செய்தவளை கூட இயேசு என்ன செய்தார், இப்போ என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே என்று அனுப்பி வைத்தார். துப்பப்பட வேண்டியது நீங்களும் நானும் தான். ஆனால் அந்த பாவத்தை இயேசு அவர் மேல் சுமந்தார். அதுதான் தலையில அடித்தான். எல்லாருடைய பாவத்தை யார் தலைமையில சுமத்தணும், தலையில சுமத்தணும், இயேசு நாடு தலையில சுமத்தணும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது, ஏன் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போனார்? ஏன் இயேசு கல்வாரி என்ற கபால ஸ்தலத்துக்கு அல்லது வனாந்தரத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, அதை நீங்க வாசிக்கிற வசனம் பாருங்க. உபாகமம் 8ஆம் வசனம் படிங்க. 21:8. உபாகமம் 21:8. கர்த்தாவே, நீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய, நீங்க அதை அப்படியே கண்டினியூ படிச்சீங்கன்னா தரிசான பள்ளத்தாக்கு வருதா, தரிசான பள்ளத்தாக்கு அந்த இடத்துல வரும். தரிசான பள்ளத்தாக்கு என்னவா இருக்கா? 9ஆவது படிங்க. இப்படி கர்த்தரின் பார்வைக்கு சரி, 7, 8, 7ஆம் வசனம். எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. 4ஆம் வசனம் படிங்க. உழுது 1-8 வரை படிங்க. உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள். ஆமா, அப்ப நான் என்ன செய்யணும், எங்க கொண்டு போய் போடணுமா, எங்க போய் வழி செலுத்தணும், எங்க போய் அவங்க தூக்கி போடணும்? ஆமா, பள்ளத்தாக்கு. அப்படியே இயேசு கிறிஸ்து ஏன் வந்து அகாந்திர வெளியில
வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கான இடத்துல ஒரு சில சின்ன மேட்டான பகுதியில ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொன்னா, அந்த சபிக்கப்பட்ட அந்த பொருள் எங்க தூக்கி போடணும்? தரிசான நிலத்தில் போனோம். ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குயா. இயேசுநாதர் மரித்ததுக்கான ஒவ்வொருத்துக்கும் காரணம் இருக்கு. சரி, அடுத்தது முள்முடியை சுமந்தார்ல இயேசுநாதர் என்ன செய்தாங்க? என்ன பண்ணாங்க? தலையில முள்முடி வைத்தாங்க. அதை குறித்து உபாகமம் 33:55 சீக்கிரம் படிங்க. 33:55. உபாகமம் 33 அப்படியா? 23 பாருங்க. அப்போ இந்த 33 உபாகமம் 33 இல்லையா? 33 இல்லையா? என்னாகும் பாருங்க. 5 வசனம் படிங்க. அப்போ 5 வசனம் படிங்க. 55 வசனம் இல்லையா? 55 வசனம் இருக்கா? 29 வரைக்கும். எங்க மார்க்கு? என்னாகும்? சாரி, என்னாகும்? 33:55 சொல்லுமா? நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு கரெக்ட். சரிம்மா, சாரிம்மா, நான் அந்த பார்த்தேன். இப்ப படிங்க. நீங்கள் தேசத்தின் என்னாகும் 33:55 56 ஆகிய 2 வசனங்கள் படிங்க. உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீரானால் தேசத்தின் குடிகளை ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுக்கிறார். கானான் தேசத்தை கொடுக்கிறார். அப்ப சொல்றாரு, இந்த தேசத்தில் இருக்கிற குடிகளெல்லாம் துரத்தி விட்டுருங்கப்பா, வச்சிட்டு இருக்காதீங்க, துரத்திட்டு நீங்க அந்த குடியேறுங்க அப்படின்னு கொடுக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க? அதை துரத்தி விடாம, அந்த ஜனத்தை துரத்தி விடாம, அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைத்திருக்கிற உங்கள் கண்களில் மீதியா வச்சிருக்கீங்களா? சில ஆட்கள் மீதியா வச்சிருக்கீங்களா? அவங்களை பத்தி சொல்றாரு. உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூர்களுமா இருப்பாங்க. அப்ப என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு, இது வேண்டாம், விலக்கிடுன்னு சொல்றாரு. வேண்டாம், அவங்களை அனுப்பிடுன்னு சொல்றாரு. இந்த ஜனத்தை சேர்க்காதேன்னு சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்யணும்? சில நேரத்துல ஆண்டவருக்கு என்ன செய்யல? கீழ்ப்படுகிறது இல்ல. அவருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. ஆண்டவர் சொல்ற ஜனத்தை துரத்தி விடு. ஏன்னா ஜனங்களுக்கு பிரச்சனை, விக்கிரகாராதனைக்காரங்க. இந்த தேசம் பாழா போயிடும். நாம தெய்வ ஜனங்கள், இவங்களோட கூட்டணி வைக்காத, சேராதீங்க அப்படிங்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கூடா நட்பு கேடாய் முடியும். யோசபாத் ஆகாபோட கூட்டணி வச்சான். துண்டக்கான துணியான ஓட்டான். இப்ப எங்குந்தோ வருது அம்பு, ஐயோ நான் இல்ல அப்படி ஓட்டான். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொன்னா நீ அங்கதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க. யார வேணாங்கிறமோ ஆமா நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது மறைமுகமா என்ன செய்யற? கூட்டணி வைக்கிற. அந்த கூட்டணி வைக்கிற பாத்தீங்களா? வேண்டாம் என்று சொன்னதை நீ கூட்டணி வைக்கிறாயே, விளக்கினதை நீ சேர்க்கிறாயே. ஏதேன் தோட்டத்துல விளக்கினதை ஏவாள் என்ன செய்தா? சாப்பிட்டாலே, ஆதாம் சாப்பிட்டானே. விளக்கினதை நீ சேர்த்தால் அது உன் கண்ணுக்கு என்னது? முள்ளு. இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட போது அந்த முட்கள் எங்க குத்துச்சான்? கண்ணுல அப்படியே கண்ணுல அப்படியே சொல்லிச்சான், குத்துச்சான். அப்ப அந்த முள்ளுக்கு காரணம் யாரு? அவர் யாரையும் வேண்டாதவங்க சேர்த்து வச்சுக்கிட்டா? எல்லாம் சொன்னாங்க, குற்றப்படுத்தினாங்க. பாவியான மனுஷன் சோர்த்திக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா பாவியான மனுஷன் பாவியா இருந்தானா? அறிக்கை செய்தானா? சகே என்ன பண்ணா? 1 வாரம் 4 தந்துடுறேன்.
பாவத்தை அறிக்கைதானே இல்லையா? அவங்க கூட சேர்ந்து பாவம் செய்தாரா? வசூல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாரா? இல்லையே. அப்படியானா இயேசு கிறிஸ்து அதாவது முள்முடி சூட்டப்பட்டதுக்கு காரணம் நான் தேவன் விளக்கினதை நான் என்ன செய்தேன்? சேர்த்து கொண்டதுனால, அதை நான் செய்ததுனால எனக்கு வர வேண்டிய பனிஷ்மென்ட் யார் சுமந்தா? இயேசு சுமந்தா. ஆமென். அடுத்தது விழாவில் என்ன செய்யப்பட்டதா? அதே வசனம். கூர்னா என்ன? குத்துறது தானே. விழாவுக்கு என்ன கூர் வந்துச்சு? சிலுவையில் இயேசு தொங்கும் போது விழாவில் யார் குத்தினானா? ஆமென். அப்படியானா இந்த தலைக்கு முள்முடியும் விழாவில் குத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? நாம் தேவன் விளக்கினதை சாப்பிட்டதும் செய்ததும் பங்கெடுத்ததும் கலந்து கொண்டதற்கான பனிஷ்மென்ட் இயேசு சுமந்தார். இருக்கீங்களா? ஆமென். ஆமென். சரி, அப்படியே போயிட்டே இருக்கோம். சரி, இன்னும் 2-3 விஷயத்தை சொல்லிட்டு உயிர்த்ததை பத்தி பேசுவோம். சொல்லுவோம். இன்னொரு விஷயத்தை நான் கண்டிப்பா சொல்லணும். வாசிங்க. இயேசுநாதருடைய அங்கியை எடுத்தாங்க இல்லையா? அங்கி மாத்துறாங்க, அங்கியை எடுத்துட்டாங்க. அதை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். சங்கீதம் 110, 109, 18. சீக்கிரம் வாங்க. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். சாபத்தை தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அப்படியானால் அங்கி, இயேசு கிறிஸ்துவின் அங்கியை எடுத்துட்டு வேற ஒரு அங்கி அவன் கொடுத்தான். வேற ஒரு அங்கியை கொடுத்தான். அப்ப அங்கி என்னவா? அங்கி எதற்கு அடையாளம்? சாபத்துக்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து உன்மேல் இருந்த சாபத்தை எடுத்துக்கொண்டு, புரியுது அவங்களுக்கு, அவர் உடுத்தி கொண்டார். ஆமென். அப்ப சாபத்தை உடுத்துறது யாரா உடுத்தணும்? சாபத்தை உடுத்துறது யாரா உடுத்தணும்? யார் உடுத்தணும்? இருக்கீங்களா இல்லையா? யார் உடுத்தணும்? யார் மேல சாபம் இருக்கு? இயேசுநாதர் மேலயா? நான் தான் சபிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப நம்மேல் நாம் உடுத்த வேண்டிய அந்த அங்கியை இயேசு என்ன செய்தார்? நமக்காக உடுத்தினார். அப்ப சாபம் நீங்கிச்சா? சாபம் நீங்கிடுச்சா? ஆமென். அப்ப சாபம் நீங்கணும். சாபம் நீங்கணும்னா பிரச்சனை. எங்க அப்பா சாபம், தாத்தா சாபம், அவன் சாபம் நம்ம தலைமையில இருக்கா? இல்ல. அப்ப சாபம் நீங்குவதற்கான அடையாளம் என்ன? அதற்கு அர்த்தம் என்ன? பிறப்புரிமை. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய பழைய பாவம் நம்ம என்ன செய்யல, நம்ம இல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மக்கள், தேவனுடைய சமாதானத்தின் மக்கள். அப்ப நம்முடைய முன்னோருடைய சாபம் நமக்கு என்ன செய்யல, இல்ல. ஆமென். அப்படியான அங்கி மாற்றுதல் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். அதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிங்க. சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கியை கொடுத்தா. அப்படியானால் பழைய அந்த அதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவன் வெள்ளை அங்கியை என்ன செய்கிறார்? தருகிறார். அப்படியான சபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆசீர்வாத மக்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் இந்த நாட்கள்ல தேவன் உங்களை என்னையெல்லாம் மாற்றிருக்காரு. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மக்களாக மாற்றிருக்கிறாரா? ஆமென். இப்ப நீங்க சொல்லணும், நிறைய எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கைகள் அடிக்கப்பட்டதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, கால்கள் அடிக்கப்பட்டதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, முதுகுல அப்படியே படைச்சாங்களை போல பிச்சு எடுத்ததுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வேதத்துல என்ன இருக்கு. அது இன்னொரு முறை நான் வரும்போது நான் பத்தி பேசுறேன். ஆனா இப்ப நான் சுருக்கமா அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தலையில் அடித்தது உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்தா. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததான ரத்தப்படி அவர் சுமந்ததற்கான அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை துப்பினார். நாம் தான் துப்பப்பட வேண்டும். அவரை துப்பி நம்மை துப்ப வேண்டியது அவர் வாங்கிட்டாரு. முள்முடி நாம் தான் கீழ்ப்படியாதவர்கள். நம்முடைய முள்முடி அவர் என்ன செய்ய சுமந்தார். நாம் தான் ஈட்டியால் குத்தப்பட வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்யப்பட்டார்? குத்தப்பட்டார். அப்ப நாம் தான் என்ன செய்யணும்? சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு நம்முடைய சாபத்தை எல்லாம் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். இப்ப நீங்க சொல்லணும், இயேசு அவர் அடிக்கப்பட்ட இடத்துல நான் தான் அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனா எனக்காக அவர் அடிக்கப்பட்டுட்டாரு. ஆனா அந்த அச்ச அடையாளங்களை நான் என்ன செய்கிறேன்? இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இப்ப நீங்க இப்ப படிக்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க.
8ஆம் வசனம் படிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், இப்ப புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவுடனே கூட மரித்தோம். இவ்வளவு பாடுகளையும் பட்டு இயேசு மரித்ததுனால அந்த அச்சு அடையாளங்களை நாம் தரித்துக் கொண்டு படிச்சிருக்கிறோம். நாம் இப்போ மரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் இந்த அனுபவத்தை நீ பெற்றாதான் கிறிஸ்தவம். ஆமென், ஆமென். இப்ப எல்லாம் எழுந்து நில்லுங்க. அப்புறம் உயிர்த்ததை பத்தி நம்ம சிந்திக்கலாம். தயவு செய்து எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்புறம் உட்கார வைப்பேன். அப்புறம் தான் உயிர்த்ததை பத்தி பேசுறேன். அது ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். ஆமென். அப்படியே முறுக்கிட்டு இப்படிலாம் பண்ணி நினைக்காது. ஒழுங்கா நில்லுங்க. தேவ சமூகத்தில் நிக்கிற நில்லுங்க. வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் நின்று இருக்காது. உட்கார்ந்து கஷ்டமா தான் இருக்கு. நில்லுங்க. இப்ப நீங்க சொல்லணும், ஒவ்வொருத்தரும் சொல்லணும். தன் இருதயத்துல நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லணும், எனக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். ஆமென். சொல்ல முடியுமா? அப்ப எல்லாரும் சொல்லுங்க. நீங்க தான் நான் சொல்லி நீ சொல்லக்கூடாது, நீயே சொல்லு. அப்படியே கருத்து சொல்லு. இயேசு முன்னுடி சுட்டப்பட்டது எனக்காக, ஈட்டியால் குத்தப்பட்டது, சாபத்தை சுமந்தது, கல்வாரி மலையில தரிசான நிலத்துல தூக்கிலிடப்பட்டது, தூக்கிப்பட்டது யாருக்காக? என்ன தைரியமா அப்படி இருமா கூடா சொல்றீங்க. ஒரு துக்கமா இல்லையா? மனசு துக்கமா இல்லையா? நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அடிக்கப்பட்டேன். துக்கம் இருக்கா இல்லையா? துக்கம் இருந்தா சிரிப்பீங்களா அழுவீங்களா? துக்கம் இருந்தா சிரிப்பீங்களா அழுவீங்களா? உங்க முகத்துல துக்கமே தெரியல. உங்க முகத்துல துக்கமே தெரியல. எல்லாரும் உங்க இருதயம் துக்கமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கலாத்திய சபைக்கு சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கணுமா? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. எப்படி பார்க்கணும்? 6ஆம் வாசிங்க. 3:1 முடியுமா? கலாத்தியர் 3:1. எல்லாருக்கும் பெரிய ஞாபகம் இருக்கா? நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை உங்க கண்கள் கண்டது, பிரத்யட்சமாக நீங்க பார்த்தீங்களே அப்படின்னு சொல்றார். ஆமென். அப்ப இப்ப நான் சொன்னதெல்லாம் உன் கண்ணுக்கு வரணும், உன் இருதயத்துல பதிந்து எங்க வரணும்? எங்க வரணும்? கண்கள்கிட்ட வரணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க வரணும்? எங்க வரணும்? எங்க வரணும்? ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கண்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீ சொல்லுவ, ஆண்டவரே எனக்காக தான் நீ சிலுவையில் சுமந்தீர், எனக்காக தான் நீ முள்முடி சூட்டப்பட்டீர், எனக்காக தான் குத்தப்பட்டீர், எனக்காக தான் என்று சொல்லுது எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா கண்ணை மூடி சொல்லு. கண்ணை மூடி நீயே பேசு. நான் சொல்லலாம் நீயே சொல்லு. சீக்கிரம் எல்லாம் கண்ணை மூடு. உன் வாயை திறந்து சொல்லு. எல்லாரும் கேட்கட்டும். பக்கத்துல கேட்டா வெக்கமா? பாவரிக்கு செய்து வெக்கமான்னு கேட்கிறேன். உனக்கு பரலோகம் கொடுக்கறது வெக்கமா இருக்கு. நீ உன பரலோகத்துக்கு கூட்டு போது சமையலோட உட்கார வைக்கிறதுல வெக்கமா இருக்கு. சொல்லு, வாய் தர. ஆமென். சபை என்பது பரிசுத்தமான இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சபைக்குள்ள உட்கார போது ஐயோ ஆண்டவரை எனக்காக நீ அடிக்கப்பட்டீரே, நான் தான் சாகணும், நான் தான் முன்முடி சுட்டப்பட்டிருக்கணும், எனக்கு தான் ஈட்டியால் என் இதயத்தில் குத்தப்பட்டேன், நான் தான் துரோகம் பண்ணேன், நான் தான் ஏமாத்துறேன், நான் தான் என் சகோதரனுக்கு விரோதமாய் பேசினேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு விரோதமா நடந்தது நான் தான். எனக்காக நீ பலியை பலியானி என் தலையில அடிச்சு நான் தான் போய் பலியாக சாகணும். ஆனா உன் தலையில அடிச்சாங்க, நான் தான் சபிக்கப்பட்டவன். நான் சபிக்கப்பட்டவன். என் அங்கியை நீ எடுத்துக்கொண்டு எனக்கு வெண்ணங்கியை தருத்திருக்கிறீர். என்னுடைய சாபத்தின் அங்கி எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வெள்ளை அங்கியை நீ கொடுத்திருக்கிறீர். இதை நினைக்கும் போது உன் உடம்பு முடியலையா? இதை கேட்கிறப்போ உன் இருதயம் கலங்கவில்லையா? ஆண்டவரே அவருக்காக அவர் சொல்றார், எனக்காக நீ அழாத, உனக்காக அழுப்பா. நீ சகோதரிமார்களை பார்த்து சொன்னார் இயேசுநாதர், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க, உனக்காக பிள்ளைக்காக அழு, எனக்காக நீ அழுத.
இயேசுநாதர் பாடுபட்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்ன்றதுக்காக நீ கஞ்சி குடிச்சுக்கிட்டு ரொம்ப துக்கமா இருக்கிற மாதிரி ஆக்கி கொடுக்காத. முதல்ல உனக்காக தான் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தது, இப்ப பிதாவின் வலது பாரசத்தில் நின்றார். அவருக்காக அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நரகத்துக்கு போயிட்டாரு, நீ நரகத்துக்கு போயிட போற, ஜாக்கிரதை. நீ அநியாயமா அழிய போற, ஜாக்கிரதை. உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ அழ வேண்டிய நேரம் இல்லை. உனக்காக உன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக அழ வேண்டிய நேரம் இது. என்ன சொல்ல போறீங்க? இதை கேட்ட யாராவது ஒருவர், நம்முடைய சபை சார்ந்த ஒருவர், ஆண்டவரே நாங்க அடிக்கப்பட வேண்டும், நான் சொல்றதை சரியா காதுல வாங்கிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா காதுகளும் திறக்கப்படட்டும், எல்லா நாவுகளும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஆள் சொல்லி ஜெபிக்கணும், நாங்க அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் சாக வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு மரித்தார். அவருடைய அச்சு அடையாளங்களை நான் எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆள் சுருக்கமா ஜெபம் பண்ணணும். சீக்கிரமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பா, நாங்கள் பட வேண்டிய பாடுகளையும் துக்கங்களையும் அப்பா எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீர் அப்பா. எங்களை இலகுவாக்குவதற்காக நீர் ஏற்றுக்கொண்ட பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கொண்டு அப்பா உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். தேவாவியானவரே, இன்று கேட்ட அந்த சத்தியத்தின்படி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூற என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் பட்ட பாடுகளை நாங்கள் மறந்து போக கூடாதப்பா. அப்பா உங்களை வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் கூடாது. ஆமென். ஒரு கை குலுக்கி சொல்லுங்க, இயேசு எனக்காக பாடுபட்டு நமக்காக. சொல்லுங்க பாப்போம். ஆமென் ஆமென். நான் உட்காருங்க. இப்போ கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததை பத்தி நம்ம பார்க்கலாம். இயேசு செத்துட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு. ஆமென். அடக்கம் பண்றதுக்கு என்ன செய்தாங்க? நிக்கோதேமு என்று சொல்லுகிறவன் கரிய கோலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். அடக்கம் பண்றதுக்கு 100 ராத்தல் அடக்கம் பண்றது கொண்டு கொடுத்தான். கட்டி என்ன செய்தாச்சு? புது கலரையில வச்சாச்சு. வச்சுட்டு காவல்லாம் வச்சுட்டாங்க. காவல் வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அப்ப இயேசு கிறிஸ்து திடீர்னு பார்த்தா ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், வாரத்தின் முதல் நாள் காலையில இவங்க பெண்கள் என்ன செய்யறாங்க? வாசன திரவியத்தை ஊத்திட்டு போவோம், செத்த சரீரத்துக்கு மேல என்ன செய்யலாம்? வாசன திரவியத்தை ஊத்திட்டு போலாம் அப்படின்னு வர்றாங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே இயேசு உயிர்த்தெழுந்தார். அங்கே யார் உட்கார்ந்துருக்கா? யார் உட்கார்ந்துருக்கா? தேவதூதன் உட்கார்ந்துருக்கா. ஆமென். உட்கார்ந்து சொல்றான், உயிரோடு இருக்கிற மரித்தவரோட ஏன் தேடுறீங்க? அவர் உயிர்த்தெழுந்துக்கலாம் போயிருக்காரு என்று சொல்லி அவங்க அனுப்பி விடுகிறான். அப்படியா? மரித்த இயேசு எங்க இல்ல? எங்க இல்ல? கல்லறையில இல்ல. அதுக்கு ஒரு பைபிள்ல இருந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 2 சீலை தனித்தனியா மறைச்சு வச்சிருந்தாங்க. 2 சீலை, இயேசுநாதரை சுத்தி வச்ச சீலை தனித்தனியா என்ன செய்யப்பட்டது? வைக்கப்பட்டது. சீலை சாட்சி சொல்றது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. சீலைன்னா புடவைன்னு நினைச்சுக்காதீங்க, நீளமான துணிக்கு சீலை என்ன சொல்லுவாங்க? இயேசுநாதரை சுத்தி வச்சிருந்ததான சீலை என்ன செய்யுது? தனித்தனியா இருக்கு. வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் இயேசு இங்க எழுந்துட்டார் அவன் சொல்றான். கல்லறை திறந்திருக்கு, மண்ணு சாட்சி கொடுக்குது இயேசுநாதர் இங்க இல்ல, அவர் நினைச்சிட்டாரு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதர் ஒரு பெண்ணுகிட்ட சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், என்னை தொடாத, நான் பிதாவோட போயிட்டு வரேன்னு சொல்றாரு. அப்ப இயேசுவை தன்னை உயிர்த்தெழுந்தவராய் காண்பிக்கிறார். ஒரு பெண் அதை என்ன செய்கிறார்? அதை கேட்கிறா, கேட்டுட்டு போறா. கேட்டுட்டு போய் சகோதரமார்களுக்கு போய் சொல்றா. அவங்க வந்து பாக்குறானுங்க, கல்லறை திறந்திருக்குது, இயேசு அங்கே இல்ல. பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு உள்ள நுழைஞ்சு சொல்றார், உங்களுக்கு சமாதானம், நான் தாண்டா அப்படிங்கிறார். அப்படியானால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரத்தை வேதமே நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. நீ தனியா தேட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது புரியுது அவங்களுக்கு? அப்போ மரித்தவன் உயிர்த்தெழ முடியுமா? அந்த பெரிய கேள்வி. செத்து போனால் உயிரோடு எழுந்திருக்க முடியுமா? உலக சரித்திரத்திலேயே மரித்த ஒரு நபர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஒரே ஒரு சான்று இயேசுநாதர் மட்டும்தான். 2 விஷயத்தை சொல்றேன். மரித்தவனை இயேசு உயிரோடு எழுப்பினார். மரித்தவனை இயேசு உயிர்த்தெழ பண்ணல. எப்படி எழுப்பினாரு? உயிரோடு எழுப்பினார். திரும்ப அவனுக்கு சாவு உண்டு. செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு, ஆனா திரும்ப அவனுக்கு என்ன உண்டு?
சாவு உண்டு. ஏன்னா அதே சரீரம் தானே, மாம்ச சரீரம். செத்தவனை உயிரோடு எழுப்பினார். உயிர் அடுத்தது இரண்டாவது உயிர் தெழுந்த சரீரம். இயேசுநாதர் மட்டும்தான் இந்த உலகத்துல பெற்றிருக்கிறார். வேற யாருக்கும் உயிர் தெழுந்த சரீரம் இல்லை. ஆனா இப்போ நீங்கள் நானும் உயிர் தெழுதலுக்கு அடையாளமாக உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை பெற்றிருக்கிறோம். என்ன சரீரம்? அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, நீங்க வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இல்லம்மா, எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட இயேசு உயிர் தெழுந்தார் என்று நாம் இன்னைக்கு கூடியிருக்கிறோம் இல்லையா? அப்ப உயிர் தெழுந்தார் என்ற சொல்லுகிற இடத்துல அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் என்றால் நீங்கள் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இயேசு உயிர் தெழுந்தார் என்றால் நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன இயேசு உயிர் தெழுந்தது? என்ன? மரணத்திலிருந்து மறுரூபம் அடைந்தார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து உயிர் தெழுதலின் சரீரத்தை பெற்றார். அப்ப பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்ப நீங்கள் நானும் இயேசு உயிர் தெழுந்ததுனால நமக்கு என்ன பலன்? நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் கிடைச்சிருக்கு. என்ன சரீரம்? என்ன சரீரம்? சொல்லுங்க, என்ன சரீரம்? அப்ப உங்களுக்குள்ளும் எனக்கும் இருக்கிற சரீரம் என்ன சரீரம்னா உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை நான் விளக்கணும். நீங்க இயேசுநாதர் உயிர் தெழுந்த சரீரத்தை நீங்க அப்பா பார்த்துக்கலாம், நான் சொல்றேன். இப்போ நீங்க உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை பற்றி நான் சொல்றேன். ஆமென். உங்க சரீரத்தை கிள்ளுனா ரத்தம் வரும், அடிபட்டான செய்யும் ரத்தம் வரும். இது மாம்ச சரீரம் தான். உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்கு என்று கேட்டால், எவன் ஒருவன் பழைய பாவத்துக்கு நான் செத்துட்டேன்னு சொல்றானோ, பாவம் செய்யாம ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, கிறிஸ்துவுக்குள்ள நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்துட்டேன்னு சொல்றானோ, சிலுவையில நான் அறையப்பட்டுட்டேன்னு சொல்றானோ, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டா நான் தான் அடிக்கப்பட்டிருக்கணும், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன்னு எப்ப நீ சொல்றியோ, நான் முன்ன சொன்ன செய்தி திரும்ப ரீகால் பண்றேன். முதல்ல சொன்ன செய்தி திரும்ப சொல்லுகிறேன். எப்போ உனக்கு நான் என் தலை என்னை இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், முன்முடி எனக்காக சூட்டப்பட்டது, இருதயத்துல எனக்காக குத்தப்பட்டார், இதெல்லாம் எனக்காக நடந்துச்சு, நான் அப்படி செத்துட்டேன் அப்படின்னு எப்ப நீ சொல்றியோ, நீ பாவத்துக்கு செத்துட்டேன்னு அர்த்தம். எதுக்கு செத்துட்ட? எதுக்கு செத்துட்ட? இப்போ பாவத்துக்கு நீ செத்துட்டா உன் ரத்தத்துல என்ன இல்ல? பாவம் இல்ல. அப்போ பாவம் இல்ல. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். குடிகாரன் இருக்கான், அவன் சரீரத்துக்குள்ள ஆல்கஹால் இருக்கிறவரை குடியாமல் விட முடியாது. ஒரு குடிகாரன் 8 வருஷம் 6 மாசம் குடிய விட்டாதான் குடிய விட்டதா அர்த்தம். ஒரு வாரம் விட்டுட்டு வந்து சொல்லுவான், 3 நாள் விட்டு சொல்லுவான், நான் குடிய விட்டா சார்மா. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள் தான். 3 நாளா தொடவே இல்லை. நீ எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ண. 6 மாசம் சார், நீ எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவ. நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரேன் சார், நீ எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவ. 6 வருஷமா நான் குடிக்காம இருக்கேன் சார், நீ எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். மெடிக்கல் சயின்ஸின் படி குடிக்காரன் 8 வருஷம் 6 மாசம் ஒருத்தன் குடிக்காம இருந்துட்டாதான் அவன் குடிய விட முடியும். இது மெடிக்கல். புரிதவங்களுக்கு தான். ஆனா இயேசுநாதரை நம்பினவன், இயேசுநாதரை பார்த்தவன், இயேசுவாக தொடப்பட்டவன், அதாவது கண்மூடி கண் திறக்கிறவத்துல ஒரு சுடக போடுற நேரத்துல அவன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாங்க, அவன் சரீரத்துல இருந்து அந்த ஆட்டுகள் போயிடும். அதுக்கு பிறகு அந்த சாராயத்தின் வாசனை அல்லது விஸ்கி ரம்மு அப்படின்னு அந்த வாசனை அவனுக்கு கொமட்டும். தொடவே மாட்டான். செயின் ஸ்மோக்கரா அவன் தொட மாட்டான். எந்த பாவமும் அவனுக்கு என்ன செய்யாது, பாவம் செய்யற எண்ணம் அவனுக்குள்ள இருக்காது. ஈவன் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட தப்பா பாக்குற எண்ணம் ஆண்களுக்கோ பெண்ணுக்கோ ஆணுக்கோ என்ன செய்யாது, இந்த இச்சையின் பார்வை என்ன செய்யாது, இருக்காது. அப்ப இந்த இடத்துல எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படித்தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் அதுதான். அவன் அப்ப பாவம் இல்லாத சரீரத்தை பெற்றவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் உயிர்ப்பிக்கப்பட்டான். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அவன் அப்போ உங்க ரத்தத்துல என்ன இருக்கக்கூடாது? அப்ப உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னா என்ன இருக்காது? அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னா உன் சரீரம் எப்படி மாறி இருக்கணும்? எப்படி மாறி இருக்கணும்?
இன்னும் அப்படியே ஈன ஸ்லோகத்துக்கு இயேசு உயிர் தெரிந்தார்னா உன் சரீரம் எப்படி இருக்கணும்? பாவத்தை நட்டுறதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்கப்பா. பாவம் கொண்டு பாவத்தை பத்தி ஒரு சம்பவம் சொல்றேன், சொன்னாலும் புரியுமான்னு பார்க்கலாம். உண்மை நடந்த சம்பவம் ஒரு கதையை எழுதுவாங்க. வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சான் ஒரு மழை காலத்துல. ஆத்துல சத்தான வெள்ளம். எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா போகும். நாங்க காலேஜ் வயசுல அந்த வெள்ளத்துல என்ன செய்வோம், நாங்க எதிர்நீச்சல் போவோம். இந்த கரையில அக்கறைக்கு போனோம், வாடா பார்க்கலாமா அப்படின்னு போட்டி போட்டுட்டு போவோம். அப்படிலாம் நாங்க போகிற காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாலத்துல நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப என்ன செய்யும், என்ன போவோம்னு கேட்டீங்கன்னா பீரோ கட்லு அண்டா குண்டாலாம் அடிச்சுட்டு போவோம். அவன் திறமையானவன், கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சவன் நினைச்சுவாரு, எடுத்துட்டு வந்துருப்பான். அப்படி ஒரு நாள் சரி நல்ல கம்பளி ஒன்று வந்துருக்குது, சூப்பரான கம்பளி வந்துருக்கான்னு நினைச்சு குதிச்சு கப்பலையை குடிச்சிட்டான். எடுத்துட்டு போறான். இழுத்தா எடுசில அது வரல. ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றானே, முடிஞ்சா கூட்டு வா, எடுத்துட்டு வா, என்ன விட்டுறா அப்படின்னு. அதை நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சுடா, ஆனா அதையும் நம்ப மாட்டேங்குதுன்னா. யாரு குதிச்சானே அவன் தண்ணியில இருந்து சொல்றான், நான் அதை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனா அதை என்ன செய்ய மாட்டேங்குது, என்ன போராடிட்டு இருக்க. என்னடா அது கரண்டிடாது. கம்பெனி எதை பிடிச்சிட்டான், கரண்டியை பிடிச்சிட்டான். கரண்டியை பிடிச்சிட்டு நம்மளாம் கரண்டியை பிடிச்சிட்டு கரண்டி விடுவோம். நிறைய கரண்டி விடுறாங்க தான். நீங்களா புரியலையா? ஊர்ல சொன்னாங்க, டேய் கரண்டி தான் விடாத போலாமா, எனக்கு கிண்டல் பண்ண ஏதாவது பொய் சொல்லாத பித்தாட்டம் பண்ணாத போடான்றது கரண்டி விடாதமா. நம்மளாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கரண்டி விடுறாங்க. கரண்டியே பிடிச்சிட்டு கரண்டி விடுவோம் நம்ம. அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேரு பாவத்தை கையில பிடிச்சிக்கிட்டு நம்ம பிடிச்சோன்னு நினைச்சுட்டா அது நம்ம பிடிச்சிச்சு. நீ நினைச்சா அதை பிடிச்சான்னு, ஆனா அது நம்ம பிடிச்சிச்சு. பிடிச்சிட்டு என்ன செய்ய மாட்டேங்குது. அதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரத்துல, நீ வாசிக்க வேண்டாம், இன்னும் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடவில்லையே. பாவத்துக்கு எதிராக நீங்க என்ன செய்யற, ரத்தம் சிந்தப்படத்தக்க போராட. நீ பாவத்தை பிடிச்சிட்டீங்கன்னா ரத்தம் சிந்தியாவன தலையெழுத்து. ரத்தம் சிந்தினாதான் போவோம், அழிஞ்சாதான் போவோம். நீங்க கவனிச்சு பாருங்க, சில கடன்காரன் கடன் வாங்கிட்ட பிறகு சொத்தை விட்டாதான் கடன் அடையும். அவன் தலையெழுத்து மாறாது, முடியாது. சில வியாதி சொத்து அழிஞ்சாதான் அந்த வியாதி போகும், இல்ல வியாதி போகாது உயிர் போகும். நிறைய இடங்கள் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படியான பாவம் என்று சொல்லுகிறது உன்னை பிடிச்சி, நீ பிடிச்சோ அது பிடிச்சோ உன்னை அழிக்காம கூடாது. அப்ப விட வேண்டும் என்று சொன்னால் பாவம் செய்கிற எண்ணமும் குணமும் உனக்கு இல்லைன்னா, அடடா இது வேலைக்கு ஆகாதுன்னா அதுவே விட்டு போயிடும். அதுவே என்ன செய்யும், விட்டுட்டு நம்ம தெரியாத இடத்துல நம்ம கை வச்சுட்டோம், இந்த ஆள் நமக்கு வேண்டாம் என்று அதை என்ன செய்யும், அதுவே விட்டுட்டு விலகிடும். ஆமென். அப்போ பாவத்தை நீ வெறுக்க வேண்டும், பாவம் ஒன்றை வெறுக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஏதாவது நடந்தா தான் நீ விசுவாசி. இருக்கீங்களா இல்லையா? செத்து போன மாதிரியே உட்காந்துருக்கீங்க. உயிரா உட்கார கொஞ்ச நேரம். கம்பெனிலாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிரியாணி வாசனை அடிச்சோடனே மார்க்க போகுது. நீங்க இன்னைக்கு ஒண்ணு நீ சாகணும், ஒண்ணு நீ சாகணும். இல்ல புரியுதா உங்களுக்கு? சாகணும் மீன்ஸ் உயிர்ப்பிக்கப்படணும். இல்லைன்னா நான் பாவியின் இடத்துல இருக்கேனே என்ன மன்னியும் நினைச்சு காரணம் ஆயிடும். ரெண்டுல ஏதாவது நடக்கணும். இது நடக்காம இந்த இடத்துக்கு நினைச்ச கூடாது. ஆமா, சபைக்கு வந்து நீ பாவியா வாழ்றது என்னத்துக்குங்க சபைக்கு வரணும்? ஏசுநாதர் துக்கம் விசாரிக்க வந்தியா? ஆண்டவரே நீ செத்த உயிரோட எழுதிச்சான்னு பார்க்க வந்தியா? அந்த பொண்ணு போச்சு, போய் பார்த்துச்சேன், ஏசுநாதர் தைலம் ஊத்திட்டோம்னு போச்சு, அந்த மாதிரி வந்தீங்களா? அது இல்ல. அவரால் நடந்த, அவரால் எனக்கு என்ன பயன் கிடைத்ததோ நான் பெற்றேனா என்று சொல்லி செக் பண்ணிக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு கிடைச்ச பயன் என்ன? அவர் மரித்தார், என்னுடைய சாபம்லாம் நீங்கிடுச்சு, என் பாவம்லாம் நீங்கிடுச்சு, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு வாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார், நான் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறேன். பாவம் இல்லாத சரீரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கேன், கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துக்கு நம்ம வரணும். நான் சொல்றது இருக்குதா?
இருக்கீங்களா? அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை பத்தி பெரிய விஷயமா நீ பேசிட்டு இருக்க, அதெல்லாம் நடந்த விஷயம் தான். இப்ப நீ சொல்ல வேண்டியது என்ன? நான் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் பெற்றிருக்கிறேனா இல்லையா? அதுதான் நமக்கு முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த பகுதி நமக்கு பாருங்க. இப்போ வந்து 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வச்சுக்க வாங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று. இப்ப நீ இயேசு கிறிஸ்துவோடு நீ செத்தியா? இயேசுநாதரோட நீ மரித்தியா? இயேசுநாதரோட மரித்தியா? அப்ப மரித்தேன் ஒண்ணு இப்படி தலையாட்டணும். என்ன கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இயேசுநாதரோட மரித்தியா? ஆமா இல்லையா? தலையாட்டுறதே எனக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்ப சொல்லுங்க, இயேசுநாதரோட மரிச்சீங்களா? ஆமென். ஆமென். அப்ப மரிச்சிட்டீங்கன்னா இப்ப இயேசுநாதரோட என்ன ஆகணும்? என்ன ஆயிரணும்? அங்க என்ன சொல்லிருக்காரு அவரு? அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அப்ப பிழைத்தும் இருப்போம் என்ற இடம் தான் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் பெற்றோம். அப்ப இப்ப இயேசுநாதரோட என்ன செய்திருக்கீங்க? என்ன செய்திருக்கீங்க? அப்ப இயேசுநாதரோட பிழைத்திருக்கீங்க. அப்ப யாருக்காக நீங்க இப்ப பிழைத்திருக்கீங்க? யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறோம். ஆமென். அப்ப நாம் வாழ்வது, இனி வாழ்வது யாருக்காக? பாவத்துக்காக இல்ல, அக்கிரமத்துக்காக கிடையாது. நீ சொன்னா அவன் பிள்ளைக்காகத்தான் சார் உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் கூடாது. எனக்கு தெரியும், அதெல்லாம் கிடையாது. என் வீட்டுக்காரன் பண்றதெல்லாம் இப்படி, அவன் நீ பண்றது அதை விட அதிகம், அது எனக்கு தெரியும். அவன் விட்டுரு, இந்த கதையெல்லாம் டிராமாலாம் விட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். அந்த டிராமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் பிழைக்கிறது இயேசுநாதருக்காக. ஆமென். இந்த வைராக்கியம் நாம சபையில பற்றி பிடிக்க வேண்டும். நம்முடைய வாழைக்குள்ள இருக்கணும். நான் இயேசுவுக்காக வாழணும். ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக வாழ்றேன், புருஷனுக்காக வாழ்றேன், பொண்டாட்டிக்காக வாழ்றேன், இந்த கதையெல்லாம் விடாத. பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு நீ வாழ்ந்தீங்கன்னா ஏன் ஒழிச்சு டிக்கெட் பையில காசு வைக்கிற? நீ ஏன் பானையில ஒழிச்சு வைக்கிற காசை? ஏமாத்தி திரிறீங்க. 10 பைசாவுக்கு உண்மை கிடையாது. நீங்க ஒருத்தர் கதை விட்டு இருக்கீங்க. நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சபை பரலோகத்தை தரிசிக்க வேண்டும். நம்முடைய சபை இயேசுவை காண வேண்டும். இந்த இடத்துல வந்து உட்காரும்போது இயேசுவின் பிரசன்னத்தை முழுசா அனுபவிக்கணும். ஆமென். ஏதோ விளையாட்டா பேர் கிறிஸ்தவ சபைகளை இப்போ நம்ம அனுபவிக்க இருக்கக்கூடாது. ஏதோ பேருக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், பேருக்கான ஒரு வாழ்க்கை, ஏதோ கூப்பிட்டாரு, இல்ல பாஸ்டர் கோச்சிக்குவாரு, இல்ல சர்ச்சைக்கு போனா மற்றவங்க கேட்பாங்க. இந்த அனுபவம் இல்லை நமக்கு. நான் இயேசுவை தரிசிக்கணும். ஆமென். இயேசு எனக்காக மரித்தார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். என் தலையில சுமத்த வேண்டிய முன்முடியை அவர் சுமந்தார். நான் குத்தப்பட வேண்டிய இடத்துல அவர் குத்தப்பட்டார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நான் தான் சாக அவர் மரித்தார். அவரோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன். அவர் பிழைத்தார், உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் நான் பிழைத்திருக்கிறேன். பாவமில்லாத சரீரத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதுக்கு காரணம் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பாப்பா, நீங்க யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லு, ஏமாத்தாத. நெஞ்ச தொட்டு சொல்லு, யாருக்காக வாழ போறீங்க? யாருக்காக வாழ போறீங்க? ஆமா, யாருக்காக? ஆமென். அப்ப இயேசுவுக்காக வாழணும்னா நீ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். ஆமென். சபையில நீ சபைக்குரிய விசுவாசியா நடந்துக்கணும், ஏமாத்தக்கூடாது. விசுவாசிகள் என்ன செய்யணும்னா சபையை கட்டுவதற்காகத்தான் உழைக்க வேண்டும். சபையை வளர்ப்பதற்காக உழைக்க வேண்டும். ஆத்தும ஆதாயத்துக்காக நீ செயல்பட வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்காக நீ ஜீவிக்க வேண்டும். அதை விட்டு மாம்ச பிரகாரமா எதையும் பிளான் பண்ணாதீங்க. நான் சபை நடத்திருந்த காலத்துல சில சம்பவங்கள் நடந்தது. சைக்கிள்ல இருக்கிறவங்க நம்ம கூட இருப்பான், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனும் நம்ம கூட இருப்பான். அவன் பைக்கும் காரும் வாங்கிட்டா இந்த சர்ச்சை கட்டா அவனுக்கு வேற மாதிரி தெரியும். இதை விட பெஸ்டா இருக்குதா அப்படியே உட்காந்து அப்படியே நினைச்சு போலாமா அப்படி பார்த்துட்டு போவான். மெட்ராஸ் இருக்குது, நீங்க அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். ஆமென். சில நேரத்துல எங்களை பார்த்தா தெய்வமா தெரியும், சில நேரத்துல எங்களை இல்லைன்னா பாப்பீங்க. ஆமா, என்னையே சில ஆட்கள் இல்லைன்னா பார்ப்பாங்க. ரொம்ப மோசமா பேசுறது ரொம்ப மோசமா. அப்படி இல்லை, நான் பேசுறதுன்னா இப்படி வாழணும், இப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் இருக்கிறேன். நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். வழிபடுத்துறது பொய்லாங்க. உண்மைனா உண்மை, இல்லைன்னா இல்லை. இந்த பித்ராவெல்லாம் சொல்ல தெரியாது. 1 ரூபா 2 ரூபாய்க்கு எல்லா 1000 லட்சத்துக்குலாம் இவ்வளவு செலவு பண்ணாங்கலாம் சொல்ல மாட்டேன். இவ்வளவுதான் ஆச்சு சார், இதான் தான் செலவு பண்ண முடிஞ்சுக்கிறது. மாத்தி பேசுறது, மாத்தி பேசினா நான் மாட்டிப்பேன், போய் சொல்ல தெரியாது.
ஆனா பொய் சொல்றவனுக்கு உண்மை பேச தெரியாது. அவன் மாட்டிப்பான், உண்மை பேசினான். பொய் சொல்லிட்டு இருந்தா மாட்ட மாட்டான். ஆமென். நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இயேசுவுடனே கூட நாம் மரித்திருக்கிறோம். அவரோடு அவர் உயிர் தெரிந்த போது அவரோடு நாமும் நினைச்சிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இனி பிழைத்திருப்பது யாருக்காக? ஆமென். கண்களை மூடி நாம் சொல்றோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. எல்லாம் முழங்கால் போடுங்க பார்ப்போம். அந்தபடியே நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6:11 வசனத்தை படிக்கிறோம். உங்கள் எண்ணம் முழுவதும், உங்க சிந்தை முழுவதும் சொல்லணும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். இனி அவர் மரிப்பதில்லை. அவர் என்னை உயிர்த்தெழுந்ததனால நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உயிர்ப்பிக்கப்பட்ட நான் பாவம் செய்யாத சரீரத்தை பெற்று நான் என் இயேசுவுக்காக படைத்திருக்கிறேன் என்று எப்போது நான் எண்ணிக்கொண்டு ஜீவிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர். நான் இயேசுவுக்காக படைத்திருக்கிறேன். என் தேவனுக்காக நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவருக்காக வாழ போறேன். என் வாழ்க்கையெல்லாம் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். இதுவரை நான் பாவத்துக்கு வாழ்ந்தது போதும். இதுவரை என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சகாக்களுக்கு நான் வாழ்ந்தேன் என்று சொல்லிக் கொண்டது போதும். இனி நான் இயேசுவுக்காக வாழ போகிறேன். என் ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஜீவிதம், இந்த ஜீவிதத்துல நான் இயேசுவுக்காக நான் வாழ அர்ப்பணித்திருக்கிறேன் என்று எல்லாரும் இதயத்தில் கை வைத்து தீர்மானம் பண்ணுங்க. இயேசு நமக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். நான் தான் ரத்தம் சிந்தனும். அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது. தன் ஜீவனை விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எவ்ரிதிங் ஃபினிஷ். எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் பூமியில வந்த எல்லா நோக்கத்தையும் செய்து முடித்தார். நீ உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை உனக்கு கொடுப்பதற்காக இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்தார். ஆமென். 1 கொரிந்தியர் 15:17 வாசிக்கிற போது அவர் சொல்கிறார், நீங்க இயேசு உயிர் தராத பட்சத்தில் எங்கள் பிரசங்கம் விருதாவா இருக்கும். நீங்களும் உங்க பாவத்தில் நீங்க இருப்பீங்க. அப்படியான இயேசு உயிர் தந்ததுனாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகள் அல்ல, உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். இயேசுவுக்காக வாழ்க. ஒரே ஒரு வாழ்க்கை, நாம் இயேசுவுக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இருக்குது. நான் அதை பாட போவதில்லை. நாம் ஒரே ஒரு வாழ்க்கை, நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று தீர்மானம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட ஜெபத்துல சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, எதை சொல்லும்படி இந்த நாளில் எனக்கு நீ கட்டளையிட்டீரோ அவைகளை ஒன்று விடாமல் உடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை பதியட்டும் சுவாமி. இது இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை நடத்தட்டும். இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, பாவத்தை ஜெயித்தவர்களாக, பாவத்தின் மேல் வெற்றி பெற்ற மக்களாக, ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாக, உமக்காய் பிழைத்திருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இயேசு மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். உயிர் தெழுந்த நிமித்தம் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ உயிர் தெழுதலின் தேவன், நீ உயிர் தெழுந்த தேவன், இன்றும் ஜீவிக்கிறவர். நீர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கரத்துல எங்களையும் இந்த சபையும் எங்கள் மக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய ஊழியத்தை நாங்கள் கரத்துல கொடுக்கிறோம். எனது திருச்சபை போதகரை நாங்கள் நினைக்கிறோம், பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். உடன் ஊழியத்தில் செய்கிற எல்லா சகோதரமார்களையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துல ஆண்டவருடைய மக்கள் எல்லா விதங்களிலும் உறுதுணையாய் ஒத்தாசையாக இருக்கட்டும். கிறிஸ்துவுக்காய் வாழட்டும். தனக்காக அல்ல, தன்னுடைய தன் குடும்பத்துக்காக, தனக்காக என்று ஒருவரும் பல விதங்களை யோசிக்காதபடி நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக நான் செய்வேன், ஆண்டவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருப்பது இயேசுவுக்கு தான் என்று சொல்லி திருச்சபை ஒவ்வொரு மக்களும் தன்னை தீர்மானித்துக் கொண்டு வாழட்டும்.
எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆண்டவர் அருமையான ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் அவரை ஆசீர்வதியும், அவருக்கு நல்ல சுகத்தையும் கிருபைகளை தாரும். சகோதரி அம்மாவை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஊழியர்களை கூட இருந்து ஒத்தாசையா இருக்கிற எல்லா மக்களையும் நினைக்கிறோம். புதிதாக கட்டி கொண்டிருக்கிற திருச்சபையும் கட்டி முடிய கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் புதிய புதிய ஊழியர்களை தொடர்ந்து செய்ய கர்த்தர் அனுக்கிரகப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்போடும் நாமத்தை மயப்படுத்துகிறேன். தொடர்ந்து இருக்கிற எங்களுடைய திருவிருந்தை கம்யூனியனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கள் சுவாமி. இயேசுவின் நாமத்தில்